நம்ம எல்லாருக்குமே ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணுன்ற ஆசை இருக்கும், அது காமன் தான். ஆனால் இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளோட டே டு டே லைஃப் கான்வர்சேஷன்லேயே இங்கிலீஷ் யூஸ் பண்ணி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணாலே ஈஸியாக நம்மளால் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் எப்படி இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஃபர்ஸ்ட் சினாரியோ பாருங்கள். நான் ஒரு ஷாப்பிங் போகிறேன். அந்த இடத்துல வந்து எனக்கு சில பொருள்கள் வாங்கணும். அப்போ நான் போய் கேட்குறேன், இந்த பொருள் எவ்வளோ அப்படின்னு. இதை இங்கிலீஷில் ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து இந்த பொருளே வேறு கலரில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு யூ ஹேவ் திஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கலர், இந்த மாதிரி கேட்கணும். இதுவே இதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ கிவ் மீ அ டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி சொல்லலாம். இது ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படின்றத தட்ஸ் சீப், இல்லைனா தட்ஸ் டர்ட்டி சீப், இந்த மாதிரி சொல்லணும். இதே ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா தட்ஸ் எக்ஸ்பென்சிவ், இல்லைனா தட்ஸ் ப்ரைஸி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு 1000 ரூபாலாம் என்னால் தர முடியாது அந்த மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா. இதை வந்து இங்கிலீஷில் ஐ கான்ட் கிவ் 1000 rupees ஃபார் திஸ், அந்த மாதிரி சொல்லுங்கள். சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 500 ரூபா தரேன், இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா. அதுக்கு வந்து லெட்ஸ் ஸ்ப்ளிட் த டிஃப்ரென்ஸ், ஐ வில் கிவ் 500 ஃபார் தட், இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பேரம் பேசி வாங்குறோம் இல்லையா, இதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்கெயின் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறீங்க. அவங்க கொடுக்குற ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சைஸ் ஃபிட்டாக இல்லை, வேறு சைஸ் கொடுங்களேன், இல்லை நெக்ஸ்ட் சைஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறத டு யூ ஹேவ் திஸ் ட்ரெஸ் இன் த நெக்ஸ்ட் சைஸ், இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் துணி கடைக்கு வந்து துணியெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க, ஆனால் வந்து வாங்க போகிறதில்ல அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணுறத வந்து விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில ட்ரெஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, அப்போ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்றத வந்து எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம்னா யூ லுக் ஆஸ் ஃபிட் ஆஸ் அ க்ளவ் இன் திஸ், இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, அந்த கடையில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் பொம்மையில் வந்து ட்ரெஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வேணும், இல்லை அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கேன் ஐ கெட் திஸ் ட்ரெஸ் ஆன் த மேனிக்வின். அதாவது மேனிக்வின்ன்றது அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போட்டிருப்பாங்க, ஒரு பொம்மையில் வந்து போட்டிருப்பாங்க டிஸ்பிளேக்கு இல்லையா, அதுதான் வந்து மேனிக்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சினாரியோ பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போ அங்கே நம்ம என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். இந்த இடம் எங்கே அப்படின்னு கேட்குறீங்கன்னா வேர் இஸ் திஸ் பிளேஸ், இந்த மாதிரி கேளுங்க. இதே இங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கா அப்படின்னா வேர் இஸ் த நியரஸ்ட் பஸ் ஸ்டாப், இந்த மாதிரி கேட்கலாம். டிக்கெட் எவ்வளோன்னு நீங்கள் பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட கேட்குறது வந்து இங்கிலீஷில் ஹவு மச் இஸ் த டிக்கெட், இந்த மாதிரி கேட்கலாம். இதே கண்டக்டர் உங்ககிட்ட டிக்கெட் வாங்கிட்டீங்களான்றது எப்படி கேட்கலான்னா ஹவ் யூ பாட் த டிக்கெட், இந்த மாதிரி கேளுங்க. இப்போது இதுதான் கடைசி பஸ்ஸா, இதுக்கு மேலே பஸ் இல்லையா, இந்த மாதிரி கேட்பீங்க இல்லையா. அப்போ நீங்கள் இஸ் திஸ் த லாஸ்ட் பஸ், இந்த மாதிரி கேட்கணும். இப்போ நீங்கள் பஸ் ஏறிட்டீங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு உங்ககிட்ட சேஞ்ச் இல்லை. அப்போ இதை எப்படி கேட்கலான்னா டு யூ ஹேவ் சேஞ்ச், இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ நீங்கள் பஸ் ஏறிட்டீங்க, உங்களுக்கு அங்கே சீட் ஒன்று காலியாக இருக்குது, ஆனால் நீங்கள் அதன்கிட்ட கேட்கணும் இந்த சீட் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் ப்ராப்பராக கேட்கலான்னா இஸ் எனி ஒன் கமிங் டு திஸ் சீட், இப்படியும் கேட்கலாம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் வந்து நிறுத்தணும் அப்படின்னா வில் யூ ஸ்டாப் த பஸ் நியர் த ஸ்கூல், இந்த மாதிரி கேளுங்க. இதே சென்னை வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா வில் திஸ் பஸ் கோ டு சென்னை, இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ நீங்கள் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அப்போது இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கேட்குறக்கு ஹவு ஃபார் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரம் ஹியர், இந்த மாதிரி கேளுங்க. இப்போ ட்ரெயின் எப்போ இங்கேருந்து புறப்படும் அப்படின்றத கேட்குறக்கு வென் இஸ் த டிபார்ச்சர் டைம், இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து இங்கேருந்து டைரெக்டாக சென்னைக்கு போகிற ட்ரெயினா அப்படின்றத கேட்குறதுக்கு இஸ் திஸ் த டைரக்ட் ட்ரெயின் டு சென்னை, இந்த மாதிரி கேளுங்க. இதே நீங்கள் ட்ரெயின் ஏறிட்டீங்க அப்படின்னா ஐவ் போர்டட் த ட்ரெயின், இந்த மாதிரி சொல்லலாம். இதுவே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐவ் மிஸ் த ட்ரெயின். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இல்லை பேசுறதுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு காமனான இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிகிச்சைக்காக வரீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்காக வரீங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹாவ் கம் ஃபார் ட்ரீட்மெண்ட், ஐ ஹாவ் கம் ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லணும். இதை வந்து எங்கே டாக்டர் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்போம் இல்லையா. ஸோ அது வந்து இங்கிலீஷில் வெர் இஸ் த டாக்டர், வெர் இஸ் த டாக்டர் அப்படி கேட்கணும். இதுவே வந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு உடனே பார்க்கணும், இல்லை எனக்கு இப்போவே ஹெல்ப் வேணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஐ நீட் இமீடியட் ஹெல்ப், ஐ நீட் இமீடியட் ஹெல்ப்னு சொல்லணும். இதுவே வந்து ஒருத்தவங்க கூட நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு வந்து வலிக்குது அப்படின்றத கேட்குறதுக்கு வந்து எதாவது அடிபட்டுருக்கு இல்லை உங்களுக்கு வலிக்குதா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்றதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா டெல் மீ இஃப் யூ ஹேவ் பெயின், டெல் மீ இஃப் யூ ஹேவ் பெயின், இந்த மாதிரி சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ண போகிறீங்க, அவங்க உங்களை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் உடம்ப, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் வந்து யூ ஹாவ் டு ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர்,
ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ இருக்குது, இது ஒரு காமனான கேள்வி தான். ஸோ இதை இங்கிலீஷில் வாட்ஸ் த இஷ்யூ வித் யூ, வாட்ஸ் த இஷ்யூ வித் யூன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் அதுக்கு சொல்கிறீங்க, எனக்கு வந்து காய்ச்சலாகவே இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின் இருக்குது அது கூட, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னா அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் ஃபீவர் அண்ட் சோர் த்ரோட், ஐ ஹாவ் ஃபீவர் அண்ட் சோர் த்ரோட். இப்போ வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட டாக்டர், இந்த பிரச்சனை உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்பாங்கன்னா ஹவு லாங் ஹாவ் யூ பின் சஃபரிங் ஃப்ரம் திஸ் இஷ்யூ, ஹவு லாங் ஹாவ் யூ பின் சஃபரிங் ஃப்ரம் திஸ் இஷ்யூன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் நாளாகவே இருக்குது, இல்லை 2-3 நாளாகவே இது இப்படி தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் பின் 3 days since I had sore throat and fever. இப்போ நீங்கள் அதுக்கு சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் நியர்லி 2 to 3 days since I got fever and sore throat, இந்த மாதிரி சொல்லணும். இப்போ இதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், நீங்கள் மருந்து வந்து கொஞ்ச நாள் சாப்பிடுங்க, இல்லை 2-3 நாள் சாப்பிடுங்க, அது வந்து சரியாயிடும் அப்படின்றாங்க. இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா I'll write the prescription, take the dose, இல்லைனா take the medicine, you will be okay within a couple of days, இல்லை within 2 days, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டவுட் கேட்குறீங்க டாக்டர்கிட்ட, இந்த மெடிசின்ஸ்லாம் எப்படி டாக்டர் எடுக்கணும், என்ன மாதிரி இன்டர்வல் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்பீங்க இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா could you please tell me how shall I take these medicines doctor, இந்த மாதிரி கேட்கணும். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு அவசரமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன மாதிரியான சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்கிட்ட கேட்குறீங்க. இதை வந்து இங்கிலீஷில் there's been an accident, can you help me, இந்த மாதிரி கேட்கணும். இதுவே அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம்னா can you call an ambulance, இந்த மாதிரி சொல்லணும். இதே வந்து இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, பக்கத்தில் வந்து எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அது வந்து where is the nearest hospital, இப்படி கேட்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து போலீஸை கூப்பிடுங்க உடனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து call the police, அந்த மாதிரி சொல்லணும். இப்போ இதுவே நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்றத வந்து I'm in danger, இந்த மாதிரி சொல்லணும். இதுவே நீங்கள் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I'm hurt, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து உடனே வெளியே போகணும், அப்போ நீங்கள் வந்து எங்கே வெளியே போகிற வழி அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா where is the exit அப்படின்னு சொல்லணும். இப்போ நிறைய பேர் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அங்கே ஒரு விபத்து நடந்துருச்சு, எல்லாரையும் நீங்கள் வெளியே போங்க உடனே அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு evacuate அப்படின்ற vocabulary நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் எல்லாம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்களோட டே டு டே லைஃப்பில் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களுமே இங்கிலீஷை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே இங்கிலீஷ் பார்ட்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்ன்றதை எங்களுக்கு காமெண்ட்டில் அனுப்புங்க. அடுத்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறோம்.